ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு ப்ரெஸ்லேருந்து, எப்போ திறப்பீங்க அப்படிங்கிறது, இதனால் பாதிக்கப்படுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு. உடனடியாக அவர் அமைச்சர் பதில் சொல்கிறார், நாங்கள் வந்து தொடர்பு கொண்டு சிஎம் கிட்டலாம் தொடர்பு கொண்டு பண்ணுறோன்னு. உடனடியாக அப்பாவை வந்து இல்லை ஆட்சியர் பதில் சொல்லிட்டோம், ஆட்சியரை சொல்லுங்கள் அப்படின்றாரு. ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்ப்பீங்க அந்த வீடியோவையும், வேணாலும் நம்ம போட்டுடலாம் அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோவை வேணால் போட்டு வீடியோவை பார்த்துருவோம். ஏன்னா வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இது என்ன நடந்திருக்கு, இதற்கான இதில் எப்படி வந்து ஊழல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஆரம்ப புள்ளியாக இருக்கு. கடைசியில் பார்த்துக்கலாமா? என்ன பண்ணுங்க, கடைசியாக பார்த்துக்கலாம், நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ லைட் போடு. ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் வச்சு ஞான திரவியம் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் பதில் சொல்லுங்கள் முதல்லன்னு சொல்லி ஆட்சியரை கட்டாயப்படுத்துறாரு. எப்போ திறப்பீங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாரு குவாரிகள். ஸோ அப்பாவும் அவரை பதில் சொல்கிறாரு, ஞான திரவியம் பண்ண சொல்கிறாரு. என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அழுத்தம் வந்து உருவாகும். இந்த நேரத்தில் தான் சப் கலெக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சப் கலெக்டர் ரிஷப் அவர் வந்து அவர் வந்து விளக்க கடிதம், எல்லா குவாரிகளுக்கும் விளக்க கடிதம் அனுப்பி இந்த மாதிரி நிறைய உங்கள் இதில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏன் உங்களுக்கு அபராதம் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு. அவங்க வந்து கேஸ் ஹியரிங் நடத்தி கேஸ்னால் என்ன, அவங்கள ஒரு அப்பியராக சொல்கிறாங்க, அப்பியர் ஆகி அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு அபராதம் நவம்பர் மாதம் போடப்படுகிறது. அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அபராதம் போடப்படுகிறது. நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்லணும்னா, நீங்கள் வந்து நான் கொடுத்ததில் ஒரு பேஜ் நம்பர் நீங்கள் வந்து 20 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஐடியாக்காக நான் வந்து பேஜ் நம்பர் 15லேருந்து ஆரம்பிக்குது. நான் இப்போ உங்களுக்கு காண்பிக்க போவது வந்து பேஜ் நம்பர், நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்க போவது வந்து 4A, அனெக்சர் 4A. அது வந்து 29வது பக்கம் இருக்குது. ஸோ 29வது பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் சப் கலெக்டர் எப்படி போடுறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்டர் தெளிவாக. இப்போ இந்த குவாரியில் நீங்கள் பேஜ் நம்பர் நேரடியாக பேஜ் நம்பர் 32க்கு போயிடலாம், 30க்கு போயிடலாம். 30ல் அவர் தெளிவாக தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, இந்த குவாரி ராஜேந்திரன் என்பவருடைய இந்த குவாரியானது 1,82,000 கனமீட்டர் 1,82,000 கனமீட்டர் சாதாரண கற்கள், ரஃப் ஸ்டோன், சொல்லப்பட்ட அளவை விட, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவை விட அதிகமாக வெட்டி எடுத்துள்ளார்கள். அவங்களுடைய நிலத்தில், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்திலேயே அவ்வளோ அதிகமாக வெட்டி எடுத்திருக்கிறாங்க. அதை தவிர பக்கத்து நிலத்தில் 2 லட்சம் கனமீட்டர் அதிகமாக வெட்டி எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த பேராகிராஃபில் பார்க்கலாம். அதே மாதிரி கிராவல், முதல் பேராகிராஃபில் கிராவல் வந்து 51,000 கனமீட்டர் கிராவல் அதிகமாக வெட்டி எடுத்திருக்கிறார்கள். அடுத்ததில் 17,000. இது வந்து அவர்களுக்கு எந்த அளவு கொடுக்கப்பட்டது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மைனிங் பிளான் ஒன்று இருக்குது, மைனிங் லீஸ் கொடுக்குறாங்களா, ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் எவ்வளவு கனமீட்டர் எடுக்கலாம் என்பது அளவு, அதுதான் மைனிங் லீஸ்டில் இருக்குது. அதை மீறி அவர்கள் என்ன எடுத்தாலும் அதற்கு பேர் சட்டவிரோத மைனிங். இதுதான் சட்டம் சொல்கிறது. இதன்படி தான் அவர்கள் செய்யணும். ஆனால் அதை மீறி அவர்கள் இந்த நீங்கள் ரஃப் ஸ்டோன் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,82,000 + 2 லட்சம் கிட்டத்தட்ட 3,82,000 கனமீட்டர் அவர்கள் சட்டவிரோதமாக எடுத்துள்ளார்கள். அதற்கு ஒரு பெனால்ட்டி போடுறார். நீங்கள் அந்த பெனால்ட்டியை வந்து பேஜ் நம்பர் 34ல் பார்க்கலாம். இது என்னன்னா, சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒன்று அவங்க சட்டவிரோதமாக எடுத்திருக்கிறாங்க, அப்போ அதற்கு எந்த விதமான ராயல்ட்டியும் கொடுக்கல, ராயல்ட்டியே கொடுக்காம போயிருப்பாங்க. முதல்ல ராயல்ட்டி அதுக்கு பே பண்ணணும். ஸோ ஒரு கனமீட்டருக்கு 59 ரூபாய். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சட்டவிரோதமாக எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் பெனால்ட்டி வந்து அந்த ராயல்ட்டி இருக்கு இல்லையா, செனரோஜ் ஃபீன்னு சொல்கிறோம். அந்த செனரோஜ் ஃபீல 1 மடங்குலேருந்து 15 மடங்கு வரை அந்த செனரோஜ் ஃபீ சார்ஜ் பண்ண முடியும். சப் கலெக்டர் ரொம்ப கன்சர்வேட்டிவ், ஒரே 1 டைம் தான் சார்ஜ் பண்ணுறாரு. 1 மடங்குலேருந்து 15 மடங்கு சார்ஜ் பண்ணலாம், சட்டப்படி 1 மடங்கு தான் சார்ஜ் பண்ணுறாரு. அதுவே
எவ்வளவு 2.25 கோடி. ஸோ செனரேஜ் ஃபீ 2.25 கோடி, இது 2.25 கோடி. மூன்றாவது மிக முக்கியமாக சட்டவிரோதமாக அவங்க அந்த என்ன மினரல் எடுத்தாலும் அந்த மினரலோட காஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த காஸ்ட் வந்து அரசுக்கு வரணும். அதை அப்படியே விட்டுட்டோம்னா லாபம் ஃபுல்லாக அவங்களுக்கு போயிடும். காஸ்ட்டு அவங்க வந்து அங்கேருந்து எடுக்கிறாங்க, சட்டவிரோதமாக எவ்வளோ வேணாலும் எடுக்கலான்னு இருக்க முடியாது. அதனால செக்ஷன் 21(5) ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல் சட்டத்தில் ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அந்த அதிகாரம் என்னவென்றால், சட்டவிரோதமாக மைனிங் செய்யும் பொழுது 100% காம்பன்சேஷன் அவங்க கிளைம் பண்ண முடியும். அந்த மினரலுக்கு ஒரு மார்க்கெட் ரேட் அளவுக்கு கூட 380 ரூபாய் ஒரு கனமீட்டர்னு கணக்கு வச்சிருக்கிறாங்க ரஃப் ஸ்டோனுக்கு. அந்த 380 ரூபாய் அளவிற்கு போட்டு அது ஒரு 14 கோடி, ஆக மொத்தம் 19 கோடி ரூபாய் ரஃப் ஸ்டோனுக்கு இந்த குவாரிக்கு பெனால்டி போடுகிறார். இப்போ இந்த மாதிரி அவர் ஒவ்வொரு நாங்கள் வந்து 26 ப்ளஸ் ஒரு இன்னொரு 4-5 கிட்டத்தட்ட 30க்கு நாங்கள் வந்து வாங்கின சப் கலெக்டருடைய ஆர்டர் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக, அது தவிர ப்ரொசீடிங்ஸ். இதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, இதுதான் இங்கே தான் ஊழல் வந்து ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னா, இதோடைய அப்பீல் இப்போ வந்து இவங்க பெனால்ட்டி போட்டாச்சு. இப்போ இந்த பெனால்ட்டி எந்த அளவிற்கு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய புகார், புகாரில் நீங்க பேஜ் நம்பர் 14 பாருங்க. புகாரில் பேஜ் நம்பர் 14 பாருங்க. பேஜ் நம்பர் 14 தெளிவாக எவ்வளவு குவான்டிட்டி ஒவ்வொரு மைனும் நாங்கள் வாங்கின அந்த 24 ஃபர்ஸ்ட் 24 அதுக்கப்புறம் 2 ஒரு 24 மைனில் எவ்வளவு ரஃப் ஸ்டோன் குவான்டிட்டி அதிகமாக அவங்க எடுத்திருக்கிறாங்க, எவ்வளவு வந்து அதுக்கு பெனால்ட்டி அப்படிங்கிறது 3 வகையான பெனால்ட்டி. செனரேஜ் ஃபீ, ஒன் டைம் பெனால்ட்டி, அதுக்கப்புறம் மினரல் காஸ்ட், மூணுத்தையும் சேர்த்து ஒவ்வொரு குவாரிக்கும் எவ்வளவு நீங்கள் கீழே பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக ரஃப் ஸ்டோனுக்கு 249 கோடி ரூபாய் இந்த 24 லீஸில் மட்டும். இது ஒவ்வொன்றுத்தோடைய சப் கலெக்டர் ஆர்டர் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு. இந்த 249 கோடி ப்ளஸ் கிராவல், அடுத்த பேஜில் கிராவலுக்கு 12 கோடி ரூபாய், 12.5 கோடி ரூபாய். ஆக மொத்தம் நீங்கள் பேஜ் நம்பர் 16 பார்க்கலாம். ஆக மொத்தம் 262 கோடி ரூபாய். இந்த 24 லீஸில் மட்டும் 262 கோடி ரூபாய் பெனால்ட்டியாக போடப்பட்டிருக்கிறது. இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, 54 இடத்துல விசிட் பண்ணிட்டு 53 இடங்களும் அந்த 54 இடம் அந்த அடைமதிப்பான் குளமாக இருக்கும். ஏன்னா அதுதான் அங்கே அதுக்கு பிறகு தான் அதை தான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இன்ஸ்பெக்ஷன் டீமை போடப்படுது. அவங்க போகக்கூடிய அனைத்து இடங்கள்லையும் சட்டவிரோத மைனிங் நடந்துக்கிட்டு இருக்கு மிகப்பெரிய அளவில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது அதற்கான டேட்டா தான் இது. 262 கோடி ரூபாய் 24 லீஸில் மட்டும் போடுறாங்க. இப்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நியாயமாக சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இதற்கு ஒரு அப்பீல் ப்ராசஸ், மேல்முறையீடு. இப்போ இந்த குவாரிக்காரங்க அவங்க பாதிக்கப்பட்டாங்க, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பாதிக்கப்பட்டவங்க. எங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க, நாங்கள் மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல்முறையீடு நீங்கள் யார்கிட்ட பண்ணணும்? செக்ஷன் 36C மிக தெளிவாக நான் அதை வந்து உங்களுக்கு என்னுடைய கம்ப்ளீட் செக்ஷன் 36C அது உங்களுக்கு பேஜ் நம்பர் 361 பேஜ் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் இல்லைங்களா, இதில் 361 நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 361 யார்கிட்ட அப்பீல் போகலாம்? சப் கலெக்டர் ஆர்டர் போட்டார்னா அதோடைய அப்பீல் 36 சீல் அப்பீல் அண்ட் செகண்ட் அப்பீல்னு இருக்கும். அப்பீல் யார்கிட்ட போக முடியும் அப்படின்னா ஆட்சியர்கிட்ட தான் போக முடியும். சப் கலெக்டர் போட்ட ஆர்டருக்கு அப்பீல் வந்து ஆட்சியருக்கு அனுப்பணும். அப்போ ஆட்சியருக்கு வந்து அவங்க அப்பீல் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன நடக்குதுன்னா, அவசரமாக கிட்டத்தட்ட சில பேர்லாம் அப்பீல் போட்டு 10 நாள்லாம் ப்ரொசீடிங்ஸ் வந்துடுது. யார்கிட்ட போடுறாங்கன்னு நேரடியாக ஜெயகாந்தன் IAS கமிஷனர் ஆஃப் ஜியாலஜி அண்ட் மைனிங்க்கு அப்பீல் போடுறாங்க. அவருக்கு செகண்ட் அப்பீல் தான் போட முடியும். முதல் மேல்முறையீடு ஆட்சியர்கிட்ட தான் பண்ண முடியும். இரண்டாவது மேல்முறையீடு தான் இவர்கிட்ட வர முடியும் சட்ட ரீதியாக. ஆனால் எல்லா குவாரிக்காரங்களும் அப்பீல்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போடுறாங்க. அவர் என்ன தெரியுமா பண்றாரு? 36D இதற்கு கீழே
எனக்கு நேரடியாக இவங்களுடைய அப்பீலை ஹியர் பண்ணுறதுக்கு பவர் இருக்கு. என்ன இருக்குது அதில் நீங்கள் பார்க்கலாம். செட்டில்மெண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் டிஸ்பியூட்ஸ் ரிகார்டிங் அன் அக்ரிமெண்ட். ஒரு அக்ரிமெண்ட் சம்பந்தமாக ஏதாவது டிஸ்பியூட் இருந்ததுன்னா அவருக்கு போகலாம். இதற்கும் பெனால்டி ப்ராசஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. பெனால்டி ப்ராசஸ்க்கு தான் 36A ஆரம்பித்து 36C என்ன அப்பீல் ப்ராசஸ்ங்கிறது தெல்ல தெளிவாக கொடுக்கப்பட்டு. அப்போது இந்த என்டையர் இதை வயலேட் பண்ணி அவருக்கு அப்பீலே போகக்கூடாது என்பதை தெரிந்தும் கூட அவருக்கு போகுது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அடைமிதிப்பான் குழுத்தோடைய கேஸை என்ஜிடி எடுத்துட்டாங்க. சென்ட்ரல் இங்கே இல்லை, டெல்லியில் சோமோட்டோவாக எடுத்துருக்குறாங்க. எடுத்து அவங்க கேட்குறாங்க அரசுக்கிட்ட, என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே இருக்கிற அவர் ஆட்சியர் மற்ற சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு குழு அமைச்சு போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதற்கு ஆட்சியர் 18/11/2022 அன்று விஷ்ணு ஒரு அறிக்கை, ஒரு ஜாயின்ட் கமிட்டி ரிப்போர்ட் தாக்கல் செய்கிறார். அந்த ஜாயின்ட் கமிட்டி ரிப்போர்ட் நான் அனெக்ஷர் 2ல் வச்சிருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். அனெக்ஷர் 2ல் ஆரம்பத்திலேயே இருக்கும். அதில் மிக தெளிவாக அவர் சொல்லுவார் என்னன்னா, 54 குவாரியில் 53 குவாரி வயலேட் பண்ணிருச்சு. நான் 14 குவாரியை மூடி இருக்கிறேன். கிராஸ் வயலேஷனுக்காக நான் 14 குவாரியை மூடி இருக்கிறேன், நிரந்தரமாக மூடுவதற்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்றாங்க. இந்த கேஸ் நடக்கும் பொழுது டிசம்பர் 2ஆம் தேதி என்ஜிடியில் ஃபைனலாக ஒரு ஆர்டர் போடுறாங்க. என்ன தெரியுமா ஆர்டர் போடுறாங்க? அந்த ஆர்டரும் நான் கடைசியில் வச்சிருக்கிறேன். அந்த ஆர்டரில் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த குவாரிகளை பொறுத்த வரைக்கும், காம்பன்சேஷனை பொறுத்த வரைக்கும் தெளிவாக காமன் காஸ் கேஸ், அந்த கேஸ் தான் சுப்ரீம் கோர்ட் கேஸ். அதே மாதிரி சட்டம் செக்ஷன் 21/5 இதுதான் சட்டம். நீங்கள் இந்த காமன் காஸ் கேஸ் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் படி தான் காம்பன்சேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் சரியாக பண்ணுறீங்க, நீங்கள் இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் எடுத்துருக்கிறேன்னு விஷ்ணு சொன்னோன்னு சரின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு டிசம்பர் 2ஆம் தேதி மூடப்படுகிறது. ஆனால் அங்கு முற்றிலுமாக மறைத்து நவம்பர் கடைசியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ள 10-15க்குள்ள இந்த காலகட்டத்தில் ஜெயகாந்தன் அவர்கள் இந்த அனைத்து பெனால்ட்டியும் தூக்குறார். நான் உங்களுக்கு அது கம்ப்ளைண்ட்ல அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஆர்டர் காப்பியும் காமிக்கிறேன். பட் ஒரு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்க்கணும்னா, பேஜ் நம்பர் 21 நம்மளுடைய புகாரில் இருக்கக்கூடிய டேபிளை நீங்கள் பார்க்கணும். அந்த டேபிளில் ஜெயகாந்தன் எப்படி என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பாருங்க. ராஜேந்திரனுக்கு பேஜ் நம்பர் 21 நம்மளுடைய புகாரில் ராஜேந்திரன் 44 கோடி 43 கோடியே 85 லட்சம் அவருக்கு போடப்பட்ட பெனால்டி. அவருடைய ரிவைஸ்டு பெனால்டி எவ்வளவு ஆக்குறாரு? 2.5 கோடி ஆக்குறாரு. 20 கோடி இருக்கக்கூடியதை 73 லட்சம் ஆக்குறாரு. இப்போ இந்த 20 கோடி இருக்கிறத 73 லட்சம் ஆக்குறாரு இல்லையா? நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு அந்த ப்ரொசீடிங்கே காட்டுறேன். இப்போ இதில் நீங்கள் அனெக்ஷர் 4B எடுங்க. 4B எடுத்தீங்கன்னா இருக்கும் பேஜ் நம்பர் கீழே இருக்கும் பேஜ் நம்பர் 36. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதோடைய வேடிக்கை என்னன்னா, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒருவர் அவருடைய லேண்டில் எவ்வளவு அலோவ் பண்ணியிருக்கிறாங்களோ மைன் பண்ணுறதுக்கு, அதை மீறி எவ்வளவு எடுத்தாலும் அது சட்டவிரோத மைனிங் கிடையாது. சட்டவிரோத மைனிங் கிடையாது அப்படியும் ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாரு. இது சட்டத்தில் அப்படி இல்லை. அவர் செக்ஷன் 21 லாஃபுல் அத்தாரிட்டினா என்னன்னு டிஸ்கிரைப் பண்றாங்க சட்டத்தில். அதுபடி மைனிங் லீஸ் வைத்திருந்தால் அது சட்டவிரோத மைனிங் கிடையாது அப்படின்றார். மைனிங் இதை தான் சுப்ரீம் கோர்ட் டீல் பண்ணி பல வழக்குகள்ல, ஒரு வழக்கு இல்லை, இவங்க எல்லாருக்கும் தெரியும், இவருக்கு தெரியாமல் கிடையாது, பல வழக்குகள்ல நான் சுப்ரீம் கோர்ட்டோடைய உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அனெக்ஷர்லேயே நான் வச்சிருக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டோடைய டைரக்ஷன் நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்லேருந்தே படித்து காமிக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்லேருந்தே படித்து காமிக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கம்ப்ளைண்ட்ல பேஜ் நம்பர் 19 பாருங்க. இதோடைய ஆர்டர் இது சுப்ரீம் கோர்ட்ல நிஜமாவே சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்டீங்க. பேஜ் நம்பர் 588 உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறதுல சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல 588 நீங்க பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க? இல்லீகல் மைனிங் which attracts imprisonment for 5 years and fine up to இது இருக்கு
ரொம்ப முக்கியமாக அவங்க ஒன்று சொல்லுவாங்க, outside the boundaries of mining lease as well as excess extraction of mineral over the permissible limit even within the mining lease area. மைனிங் லீஸ் ஏரியாக்குள்ள, அதாவது மைனிங் லீஸோடைய அர்த்தம் என்னவென்றால், மைனிங் லீஸ்ல உங்களுக்கு 1,00,000 கன அடி எடுக்கலாம் என்று சொல்லி இருந்தால் அந்த 1,00,000 கன அடிக்கு தான் உங்களுக்கு மைனிங் லீஸ் வேலிடு. நான் 1.5 லட்சம் நீங்க அதுல இருந்து எடுத்தீங்கன்னா அந்த 50,000க்கு உங்களுக்கு மைனிங் லீஸ் கிடையாது. அதுதான் சுப்ரீம் கோர்ட். அதுக்கு மேல பர்மிசிபிள் லிமிட் போனா அது வயலேஷன் ஆஃப் மைனிங் லீஸ், அது வயலேஷன் ஆஃப். ஸோ பல முறை டீல் பண்ணி இது ஒன்றுல இல்லை. கோர்ட் ஆஃப்டர் கன்சிடரிங் த டேர்ம் லாஃபுல் அத்தாரிட்டி, நீங்க ப்ரொசீடிங்ஸ்ல ஜெயகாந்தன் யூஸ் பண்ற டேர்ம் பார்க்கலாம், அதே லாஃபுல் அத்தாரிட்டியை தான் அவர் பயன்படுத்துறாரு. அவங்க சொல்றாங்க which is identical to the expression any person raises without lawful authority any mineral from any land including the land lying outside mining lease area. மைனிங் லீஸ் ஏரியாக்கு வெளியே இருந்தாலும் அது சட்டவிரோத மைனிங்னு சொல்லியிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள இருந்தாலும் further held that as far as mining lease area is concerned, extraction of mineral over and above what is permissible under the mining plan or under the EC attracts the provisions of 21(5) of MMDR. 21(5)ங்கிறது என்னன்னா அந்த 100% காஸ்ட், அதுதான் அந்த சட்டம். 21(5)யுமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கிறேன். 100% இந்த காஸ்ட்டை எடுக்கலாம். ஸோ சட்டவிரோத மைனிங் அது நீங்க அப்படி விட்டுட்டீங்கன்னா அப்படின்னா யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாமே. அப்போ இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை ரீட் பண்ணவே கூடாதுன்னு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து திட்டி, அதுவும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணுறாங்க காமன் காஸ் கேஸில். நாங்கள் வேணால் 30% ரெக்கவர் பண்ணுறோம், 50% ரெக்கவர் பண்ணுறோம். அப்போ மீதி 50% அட்வான்டேஜ் அவன் சட்டவிரோதமாக மைனிங் பண்ணதுக்கு அவங்களுக்கு அட்வான்டேஜ் கொடுப்பீங்களா? அப்போ இது தெரிஞ்சதுன்னா யாருமே மைனிங் லீஸ் வாங்காமல் எவ்வளோ வேணாலும் பண்ணிட்டு போகலாமே. நாளைக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா அதில் 50% கொடுத்தா போதும். இப்போவாச்சும் ராயல்ட்டி கொடுக்க 50% கொடுத்தா போதும், 30% கொடுத்தா போதும் அப்படின்னா எப்படி அது சாத்தியம்? 100% காஸ்ட் வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லுங்கள். அப்போ இது தெரியுமே உங்களுக்கு, தெரிந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ப்ரொசீடிங்ஸை நீங்கள் பார்க்கணும். அந்த நீங்கள் எல்லாரும் அதை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அரசாங்க அதிகாரி எப்படி ஐஏஎஸ்ல இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பார்க்கணும். 73 லட்சத்தை எப்படி பேமெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறார். இஎம்ஐ கொடுக்குறாருங்க, இஎம்ஐ கொடுக்குறாரு. 20 கோடி ரூபாய் இருக்கிற பெனால்ட்டியை 76 லட்சம் ஆக்கியாச்சு, 73 லட்சம். நீங்க பேஜ் நம்பர் 40 பாருங்க, இல்ல அனெக்சர்ல 40 பாருங்க. 40 பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இதுதான் 20 கோடி இருந்த பெனால்ட்டி எவ்வளவு ஆயாச்சு? 73 லட்சம் ஆக்கிட்டாரு. காஸ்ட்டை நீங்க ரெக்கவர் பண்ண தேவையில்லை, வெறும் அந்த பெனால்ட்டி ஒரு வாட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை கூட போட தேவையில்லை. வெறும் ராயல்ட்டி அதோட ஒரு 10% டிஎம்எஃப் 10% கிரீன் ஃபண்ட்னு போட்டு முடிச்சிட்டார். முடிச்சிட்டு இவர் கீழே சொல்றாரு பாருங்க, கடைசி பேராகிராஃப்ல கடைசி லைன் பாருங்க. He may be permitted to remit the said penalty amount in installment basis as requested. However, the lessee shall remit rupees 20 lakhs initially and rupees 5 lakhs in each installment at every month. ஒருத்தருக்கு இல்ல, நீங்க ஏதோ இது இவர் ஒருத்தருக்கு இல்ல, எந்த லீஸ் இதுக்கப்புறம் இருக்கு பாருங்க. அடுத்தது எடுத்து பாருங்க, அடுத்தது வேணாலும் 24 பேருக்கும் 24 பேருக்கும் இஎம்ஐ கொடுத்திருக்கிறாரு இவரு. இந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து நம்ம யோசிச்சுட்டு நீங்க அடுத்த இதை கூட எடுத்து பார்க்கலாம். அடுத்ததுல பாருங்க, 25 லட்சம் இனிஷியலி அண்ட் 5 lakhs எவ்ரி மந்த். 1,33 லட்சத்துல 25 லட்சம் முதல்ல பே பண்ணுங்க போதும், அப்புறம் 5 லட்சம். நீங்க முதல்ல அந்த 3B கொடுத்துருக்க பாருங்க, அதுலயும் நீங்க பார்க்கலாம். அதுல பெனால்ட்டி 2 கோடி வரும். அது 25 லட்சம் முதல்ல பே பண்ணுங்க, அதுக்கப்புறம் 5 லட்சம் மாசம் மாசம். அப்போ எப்படி வந்து இது மட்டும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமா இந்த ப்ரொசீடிங்ஸ்ல நீங்க பார்க்க வேண்டியது என்ன, அதுக்கு அடுத்த பேராகிராஃப் எல்லா குவாரியையும் ஓபன் செஞ்சுட்டார். அவர் என்ன சொல்றாரு, the quarrying operation is affected from 15/5/2022 to 29/2022. இந்த ஒரு 5 மாசம் குவாரிலாம் மூடி இருந்தது இல்லையா, அதனால உங்களோட லீஸ்க்கு நான் 5 மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிறேன். அதுக்கு இவருக்கு ரைட் கிடையாது. 5 மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரியாக கிட்டத்தட்ட 248 கோடி ரூபாய் இந்த 24 லீஸ்ல மட்டும் எப்படி இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். இப்போ இது அரசியல்வாதிகளுக்கு என்ன சம்பந்தம்? நேரடியாக திருநெல்வேலி அப்படின்னாலே நமக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஞான திரவியம்லாம் எப்படி மிகப்பெரிய அளவில் இது பண்ணாங்க. நாங்கள்
பேஜ் நம்பர் 22ல் எந்த அளவிற்கு இந்த சட்டவிரோத மைனிங் நடக்குது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா மைனிங் பிளான் சிலதை எடுத்தோம். மைனிங் பிளான் படி அந்த காலகட்டம் வரை, அதாவது மே 2022ல் இந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. மே 2022 வரை அவர்கள் எவ்வளவு எடுக்க முடியும் ஒவ்வொரு, ஸோ எங்களுக்கு ஒரு 7 தான் அதில் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த 7ல் கிடச்சதுலேயே நீங்கள் பாருங்கள், 1,41,000 கன மீட்டர் அவங்க மைனிங் பண்ணலாம் மே 2022 வரை. இப்போ ராஜேந்திரன் எடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க? 8,56,890. புரியுதுங்களா? 8,56,000 அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த 1 லட்சத்தி சேர்த்து கிடையாது, 1,41,000 ப்ளஸ் 8,56,000. அப்போ இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் போட்டு ஆவரேஜ் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 10 லட்சம் 9,97,000 சட்ட ரீதியாக அவங்க எடுக்கலாம் இந்த 7 குவாரியில் அப்படின்னு சொன்னால் அந்த மே 2022 வரை அவர்கள் எடுத்திருப்பது 38 லட்சம். நீங்கள் அது முன்னாடி டேபிளில் பார்க்கலாம் கனமீட்டர். நாங்கள் எங்களோட 24 குவாரியில் மட்டும் 50 லட்சம் கன மீட்டர் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டிருக்கிறது ரஃப் ஸ்டோன். அப்போ ஒட்டுமொத்த 53 எடுத்தீங்கன்னா 1 கோடி கனமீட்டருக்கு மேலே எடுத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். 1 கோடி கனமீட்டருக்கு மேலே சட்டவிரோதமாக திருநெல்வேலியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் கேரளாக்கு, திருநெல்வேலியே நீங்கள் இதுக்கு பேசாம திருநெல்வேலியே கேரளா கொடுத்துடலாம். திருநெல்வேலியே கேரளா கொடுத்துடலாம். அது வெட்டி வெட்டி மலைமலையாக கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல. அந்த அளவிற்கு இதற்கு பிறகு நீங்க பார்க்கலாம், கலெக்டருக்கு நேரடியாக சில, நான் சொன்ன இல்லையா, கிரேவ் வயலேஷன் இருக்குன்னு சொல்லி கலெக்டர் வந்து நேரடியாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறார். அதோடைய அப்பீல் ஜெயகாந்தன் அவருக்கு தான் வரும். ஏன்னா கலெக்டருக்கு அடுத்தபடி அவர் தான். அதோடைய அது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவர் சுகுங்கிறவர் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு பெனால்டி போட வேண்டியவர். அவருக்கு வெறும் 8 கோடி ரூபாய் பெனால்டி போட்டு விட்டுருக்கிறார். இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டாங்க. அவர் கிரேவ் வயலேஷன், உங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லி லைசன்ஸை வந்து அவர் கேன்சல் பண்ணியிருக்கிறார். கேன்சல் பண்ணி இவர்கிட்ட அப்பீலுக்கு வராங்க. இப்போ பெனால்ட்டியையும் பயங்கர கம்மி பண்ணிட்டு ஓப்பனும் பண்ணி விட்டாங்க இந்த கிரேவ் வயலேஷன். ஸோ இதை என்ன பண்ணுறாங்கன்னா, சட்டவிரோதமாக 1 கோடி கனமீட்டருக்கு மேலே அவர்கள் எடுத்த அனைத்தையும் அவங்க சட்ட ரீதியாக்கிட்டாங்க. இப்போ நம்ம இந்த எலக்ட்ரல் பாண்ட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதை சட்ட லீகலைஸ் பண்ணுறது, லீகலைஸ் பண்ணியிருக்கிறார் எல்லாத்தையும். அப்போது இந்த மாதிரியான ஒன்று. இதில் ரொம்ப முக்கியமாக அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது அரசியல்வாதிகள். யாரெல்லாம் இதில் ஏன் இவ்வளவு அழுத்தம் இதை திறக்கிறதுக்கு அங்கே இருக்கிற ஆட்சியர்கிட்ட இருந்து எல்லாருக்கும் பயங்கர அழுத்தம் இருந்தது. ஸோ அதற்கு நான் வந்து ஒவ்வொரு உதாரணமாக நான் கொடுக்க போகிறேன். அதற்கு நான் நேரடியாக பேஜ் நம்பர் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டில் 29க்கு போனீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஞான திரவியம். ஞான திரவியம் திருநெல்வேலியுடைய எம்பியாக இருக்கிறார், திமுகவின் எம்பி. அவர் அன்னை ப்ளூ மெட்டல்ஸ் அப்படிங்கிற நிறுவனம், அவர் பசங்க எல்லாம் சேர்ந்து அன்னை ப்ளூ மெட்டல்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வைத்திருக்கிறாங்க. இந்த அன்னை ப்ளூ மெட்டல்ஸ் எப்படியெல்லாம் சட்டவிரோத குவாரிங் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை தான் நாங்கள் உங்களுக்கு காமிக்க போகிறோம். முதல்ல அவர்கள் 430 உங்களுடைய அனெக்சரில் 430 நீங்கள் பார்க்கலாம், இசக்கியப்பன் அப்படிங்கிற ஒரு நபர். இவர்தான் ஞான திரவியத்துடைய அன்னையிலேயே வேலை செய்கிறவர். அதாவது நேரடியாக நமக்கு தெரியல, அரசியல்வாதி நேரடியாக அவங்க பேரில் பண்ண மாட்டாங்க, இசக்கியப்பன் பேரில் பண்ணுவாங்க. அப்போ இசக்கியப்பன் அவருடைய ஆள் தான் அப்படின்னு சொல்வதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு நாங்கள் வந்து சில ஆதாரங்களை வச்சிருக்கிறோம். ஒன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அவருடைய அந்த இசக்கியப்பனுடைய ஃபோன் நம்பரே அன்னை இஎஸ்கேன்னு தான் வரும். நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே அன்னை இஎஸ்கேன்னு தான் வரும். அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமாக அவர் இந்த இசக்கியப்பன் குவாரிக்கு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க. இந்த இசக்கியப்பன் குவாரிக்கு 440 நீங்கள் பார்க்கலாம், 430 பார்க்கலாம். 430 அந்த ஆர்டர் இருக்கும். அந்த 430 நீங்கள் தெளிவாக கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் அளவிற்கு அவருக்கு, சாரி 419 பார்க்கலாம், 20 கோடி ரூபாய்க்கு சப் கலெக்டர் சிவா கிருஷ்ணமூர்த்தி 2021 அக்டோபரில் நடக்குது. இந்த ஆர்டர் போட்டவுடன்
சப் கலெக்டர் சிவா கிருஷ்ணமூர்த்தியும் எஸ்பி மணிவண்ணனையும் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அவங்கள வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போடுறாங்க, ஓவர் நைட் எடுத்துடுறாங்க அங்கே. அதுக்கப்புறம் அவர் சிவா கிருஷ்ணமூர்த்தி ஐ திங்க் திரும்ப நெல்லை சிட்டிக்கு வராரு கொஞ்ச நாள் கழிச்சு. பட் இந்த இன்சிடென்ட் நடந்தால் இவங்க மேலே ஆக்ஷன் எடுத்த உடனேயே அவர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இந்த இசக்கியப்பன் யாருன்னா 2019 அவர் எம்பி ஞான திரவியத்துக்கு பைசா கேஷ் ஃபார் ஓட் அவர் வந்து தேர்தலில் வெற்றி பெறணும்னு சொல்லி மக்களுக்கு பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார். எப்படின்னா அவருடைய மகன் ஞான திரவியத்துடைய மகன் தினகரன் மற்றும் இசக்கியப்பன் இவங்க 2 பேருமே கையும் களவுமாக பிடிபடுகிறார்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. இவர்கள் மேல ஒரு எஃப்ஐஆர் போடப்படுது. அந்த எஃப்ஐஆரை நான் வந்து 430 வச்சிருக்கிறேன். 430 நீங்க பார்க்கலாம். அந்த எஃப்ஐஆர் இருக்கும் 432 அதோடைய இது இருக்கும். 430 பேர் இருக்கும். தினகரன் அப்படிங்கிறவர் ஞான திரவியத்துடைய பையன் தினகரன், அடுத்தது இசக்கியப்பன். அது மட்டும் கிடையாது, இந்த குவாரிகள் மூடப்பட்டிருந்தது இல்லையா மே 2022 டிசம்பர் 2022 அப்பொழுது ஞான திரவியத்துடைய மகன் தினகரனுடைய டாரஸ் வண்டி பிடிபடுது. எந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்லிப் இருக்காது, குவாரியை மூடியாச்சு. அந்த நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் ஸ்லிப் எதுவும் இல்லாமல் சட்டவிரோதமாக அவர்கள் லாரியில் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 443 அதற்கான எஃப்ஐஆரையும் வச்சிருக்கிறோம், நீங்கள் பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து ஏன் ஞான திரவியம் டென்ஷன் ஆகிறாரு, ஏன் கலெக்டர் விஷ்ணுவை வந்து அவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு நேரடி பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவருடைய எம்பி பதவியை மிஸ்யூஸ் பண்ணி அழுத்தம் கொடுக்குறார். அவருடைய எம்பி பதவியை அவருடைய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்டுக்காக அவர் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அவர் நேரடியாக அதை மிஸ்யூஸ் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நாம் வந்து இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கிய எஸ்ஏவி, நீங்கள் திருநெல்வேலி பக்கம் போயிருந்தீங்கனாலே அதை பார்க்காம இருக்க முடியாது. எஸ்ஏவி அப்படிங்கிற குழு, அவர்கள் வந்து கிரஹாம்பெல் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு, அவங்களுடைய குடும்பம் மிகப்பெரிய அளவில் குவாரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எஸ்ஏவி ப்ளூ மெட்டல்னு. அவர்கள் இதில் கிட்டத்தட்ட 4 குவாரிகள் அவர்கள் சம்மந்தப்பட்ட குவாரிகள் இருக்கிறது நாங்கள் வந்து அடுக்கியிருக்கிறோம். அவர் தான் இப்போ அடுத்ததாக எம்பி சீட்லாம் கேட்டுட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சபரீஷ்லால் அரவிந்த் அப்படிங்கிறது அவருடைய சகோதரருடைய மகன் பகவதி அப்பன், அவரிடத்தில் வேலை செய்பவர். பகவதி அப்பனுக்கு தான் எஸ்ஏவி ப்ளூ மெட்டல்ஸ் வந்து அந்த லேண்டை லீஸுக்கு கொடுத்து அதை செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 4 இடங்களையும் நாங்கள் போட்டிருக்கிறோம். இப்போ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி பயங்கரம், 60 கோடி ரூபாய். இவங்களுக்குலாம் 60 கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 3 கோடி குறைச்சிடுறாரு, 3-4 கோடிக்கு குறைச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இடைக்கால் நான் சொல்லிட்டே போகலாம். இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஆதாரம் வச்சிருக்கிறோம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை, ஷார்ட்டாக 2 விஷயங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று என்னென்னா, அரசாங்க நிலங்கள் அதில் இல்லீகலாக எடுத்திருக்கிறாங்க. இவங்க லேண்ட் இருக்கும் பக்கத்தில் அரசாங்க லேண்டில் போயிட்டு எடுத்திருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் வந்து ஸ்டான்லி ராஜா எடுத்துக்கலாம். பேஜ் நம்பர் 148 அவருடைய ஆர்டர் வச்சிருக்கிறேன். அங்கே வந்து மலையை எடுக்கிறாங்க, அரசாங்கத்துடைய மலை. நீங்கள் பார்க்கலாம் பேஜ் நம்பர் 148 அனெக்ஷரில். அந்த 148 அவருக்குடைய அந்த ஆர்டரில் சப்கலெக்டர் ஆர்டரில் தெல்ல தெளிவாக என்ன போட்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள். பேஜ் நம்பர் 144 பாருங்கள் கரெக்டாக. 144 பாயிண்ட் நம்பர் 2 அந்த இங்கே 2 போட்டிருக்கிறாங்க பாருங்கள். குத்தகை உரிமம் வழங்கப்பட்ட பகுதிக்கு அருகில் உள்ள உரிமம் வழங்கப்படாத அரசு புறம்போக்கு புல எண் 1397 அதில் 1,54,000 கனமீட்டர் சட்டவிரோதமாக எடுத்துருக்காங்க மலையை. நான் அது நேரில் போய் அந்த பக்கம் ஷீட்டெல்லாம் எடுத்துட்டாங்க, அந்த பக்கம் தான் எடுக்கிறாங்க, யாரும் போகக்கூட முடியாது. இது ஒரு வகை. இந்த மாதிரி ஒரு 3 பேர் பண்ணியிருக்கிறாங்க, இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நாங்கள் இன்னொன்று கண்டுபிடிச்சோம். கடந்த ஆண்டு PACLன்னு ஒரு ஸ்கேம் நாங்கள் வெளியிட்டோம். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜூலை 15, 2022 PACLங்கிற ஒரு நிறுவனம் எப்படி நிறைய பேர்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அந்த PACL நிறைய லேண்ட் வாங்கி போட்டிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த லேண்டெல்லாம் விற்று ஏமாந்தவங்களுக்கு பணம் திரும்ப கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கேப்பில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு எதையும் விற்கக்கூடாதுன்னு சொல்லியும் கூட 5000 ஏக்கருக்கு மேலே விற்றுட்டாங்க.
அந்த பிஏசிஎல் லேண்டு நாட் ஃபார் சேல் நம்ம 15/7 வெளியிடுறோம், உடனே அதுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா வில்லங்க சான்றிதழ்லையும் போய் இது நாட் ஃபார் சேல்னு அப்போ தான் போடுறாங்க. 2016 கவர்மெண்ட் சிபிஐ சொல்லி அரசாங்கம் சொல்லியும் கூட அந்த பிஏசிஎல் லேண்ட்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மைனிங் பண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே நாங்கள் வந்து எப்படி வந்து இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு நபர், அதற்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம் இஸ்ரவேல் ராஜ்குமார் போன்றவர்கள் எப்படி செய்திருக்கிறாங்க. இது ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம அனெக்சர் வச்சிருக்கிறோம். உங்களுக்கு கொடுத்துருக்கிற அனெக்சர்லேயே நான் அந்த பிஎஸ்சிஎல் நிலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 492 பார்க்கலாம். இப்போ தான் நம்ம 15/7 வெளியிட்டதுக்கு அப்புறம் 2022 வெளியிட்டதுக்கு பிறகு அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னு போட்டிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி இவர் பேரில் ராஜ்குமார் பேரில் அது ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு குவாரி நடந்துட்டு இந்த மாதிரி பிஎஸ்சிஎல் நிலங்கள்லாம். ஸோ இதையும் நாங்கள் வந்து கண்டுபிடித்திருக்கிறோம். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னா திருப்பூர். நாங்கள் திருப்பூரில் ஒரே ஒரு குவாரி எடுத்துருக்கோம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு, தொடர்ந்து அந்த ஒரு விவசாயி ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் இதே ஃபார்முலா 100 கோடி ரூபாய் பெனால்ட்டி போட வேண்டிய இடத்துல வெறும் 10 கோடி ரூபாய் போட்டு, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தான் எல்லா கேல்குலேஷன் எப்படி வந்து இந்த இழப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கான முழு கேல்குலேஷனையும் நம்ம வந்து பேஜ் நம்பர் 43 வச்சிருக்கிறோம். ஆக்சுவல் லாஸ் நம்ம ஆர்டிஐலேருந்து எடுத்தது 248 கோடி ரூபாய். அதே போல் இன்னொரு ஆக்சுவல் லாஸ் நம்ம கலெக்டர் ஆர்டர், சப் கலெக்டர் ஆர்டர்லேருந்து 248 கோடி, கலெக்டர் ஆர்டர் பேஸ் பண்ணி அது 57 கோடி ரூபாய். இது ஆக்சுவலாக வரக்கூடியது. எஸ்டிமேட் செய்யக்கூடியது நீங்கள் இந்த 26 குவாரியில் 305 கோடினா இன்னொரு 27 குவாரியில் அதே 305 கோடி ரூபா போட்டிருக்கோம். ஸோ 600 கோடியை தாண்டுது. அது தவிர திருப்பூரில் ப்ரொசீடிங்கும் வச்சிருக்கிறோம், சப் கலெக்டர் ஆர்டர்லாம் வச்சிருக்கிறோம். அது ஒரு 92 கோடி ரூபாய் லாஸ். ஆக மொத்தம் 700 கோடி ரூபாய்க்கு மேலே இழப்பு இந்த கல்குவாரியில் மட்டும். இது இந்த இழப்பு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற மக்கள். நாங்கள் ஏன் இதை செய்கிறோன்னா, அங்கே போகும்போது நான் திருநெல்வேலி இதற்கு 3 வாட்டி 4 வாட்டி கடந்த ஒரு ஆண்டு 1.5 ஆண்டில் போயிருப்பேன். போகும்போது ஒவ்வொரு முறையும் மக்கள் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, எங்களுக்கு நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண வேணாம், அந்த குவாரியை மட்டும் ஏதாவது பண்ணுங்கள், அந்த குவாரியை மட்டும் எப்படியாவது மூடிடுங்க. ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டு, விவசாயம் ஈல்டு பாதிக்கப்படுது, வீடு கிராக் விழுது, அவ்வளோ ஹெவி வெஹிக்கிளை வச்சுட்டு ரூரல் ரோடுக்குள்ளே வரக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் உள்வழியாக தான் வராங்க. அவ்வளோ அடுக்கி எல்லாமே வந்து கேரளாவை நோக்கி நீங்கள் அந்த செக் போஸ்ட்டில் பார்க்கலாம். 2 செக் போஸ்ட், புளியரை செக் போஸ்ட் ஒன்று, களியக்காவலை அந்த செக் போஸ்ட் ஒன்று, 2 இடத்துலையும் மிகப்பெரிய அளவில். இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தங்க இறந்து போனாங்க. உங்களுக்கு நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு 3 வயது குழந்தை, நான் முதல்ல போகும்போது அந்த 3 வயது குழந்தை அந்த சீலாத்தி குளம்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர், அந்த பக்கத்தில் ஒரு சவறு இடிஞ்சு, ஏன்னா அந்த பிளாஸ்ட் அவ்வளவு ஹெவி பிளாஸ்ட்டு, அதில் வைப்ரேஷனில் அந்த வீடுகள் ஆடுது, அந்த சவறு விழுந்து ஒரு 3 வயது குழந்தை இறந்து போச்சு. அப்போ இந்த மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதோடைய வேதனையை வந்து மிகப்பெரிய அளவில் அனுபவிச்சுட்டு வராங்க. இதற்கு உண்மையிலேயே யாருக்கு அக்கறை இருக்கணும்னா அந்த பகுதியுடைய எம்எல்ஏ சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு. ஆனால் அவர் எப்போ குவாரியை திறக்கிறீங்கன்னு அழுத்தம் கொடுக்குறாரு. ஞான திரவியம் எம்பி திருநெல்வேலி, அவருக்கே நேரடியாக இந்த குவாரிகளில் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ இதனால் இழந்த பணம் 700 கோடிங்கிறது ஒரு பண அளவில் நம்ம பார்த்துட முடியாது. இதனால் மக்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் எந்த அளவுக்கு இழந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அதனால் அரசுக்கிட்ட நம்ம இதை லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட கொடுத்துருக்குறோம், அரசாங்கத்துக்கிட்டையும் நாங்கள் இதை வந்து அனுப்ப இருக்கிறோம். நாம் கேட்பது இனியாவது, ஏன்னா நீங்கள் என்ன அந்த குவாரிகளை வந்து மூடாமல் சட்டவிரோதமாக நீங்கள் வந்து ஏதோ குவாரியம்னு சொல்லாது, இதெல்லாம் சட்டவிரோதமாக செய்யக்கூடியது. நீங்கள் சட்டவிரோதமாக 10 லட்சம் 15 லட்சம் மெட்ரிக் கனமீட்டர்லாம் அதிகமாக செய்யக்கூடியவர்களுக்கு லீகலைஸ் பண்ணிவிட்டு அந்த காஸ்ட்டு கூட போடாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணுங்கன்னா திருநெல்வேலியோட நிலைமை என்ன ஆகும்? ஏற்கனவே அது அவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது, இன்னும் மிக மோசமான நிலைக்கு போகும். ஸோ அதனால் இது உடனடியாக தமிழ்நாடு அரசும் இதை கவனத்தில் எடுத்து இந்த குவாரிகள், சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய குவாரிகள் அனைத்தையும் மூட வேண்டும் அப்படிங்கிறது கேட்குறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக ஜெயகாந்தன் ஐஏஎஸ், ஞான திரவியம், அதற்கு பிறகு கிரஹாம்பெல், எஸ்ஏவி குரூப், இவங்க எல்லார் மேலையும் இது ஒரு ஊழல் தான். மக்களுடைய இந்த 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 பணம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்ளிக் ரிசோர்ஸ். ஒரு நிலத்துக்கு அடியில் மினரல் இருந்ததுன்னா அது அவங்களுடைய மினரல் கிடையாது. ஏன் லைசன்ஸ் வாங்கணும்னா அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது மக்களுடைய ரிசோர்ஸ், அப்போது இது மக்களுடைய பணம் நீங்கள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா. அப்போது இதை
எடுக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு சட்டவிரோதமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் இது உடனடியாக ஊழல் வழக்காக எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர்கள் விசாரிக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, இந்த துறையுடைய அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அப்பாவு இவங்களுடைய ரோலும் என்னங்கிறது என்கொயரி பண்ணணும். ஏன்னா அவர் ஏன் அழுத்தம் கொடுக்குறாரு அப்பாவுங்கிறதும், ஜெயகாந்தன் இவ்வளவு பெரிய ஒரு வேலையை துரைமுருகன் ஏன் சைலண்டாக இருந்தார்? அதற்கு பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி ஒரு வேலையை ஜெயகாந்தன் பண்ணியிருக்கிறாருன்னு தெரிஞ்சதுன்னா துரைமுருகன் உடனே என்ன செய்யணும்? அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதை ரிவர்ஸ் பண்ணுற பவர் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, அதை ஏன் அவர் செய்யலை? அப்போது அவருடைய பங்கும் இதில் என்ன என்பதும் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ இதோடைய சாஃப்ட் காப்பி எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். தேங்க்யூ. சட்ட ரீதியாக இதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், ஒருவேளை கண்டெம்ட்டாக எடுத்துகிட்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் இருக்குது. ஸோ அது லீகலாக தான் நம்ம முடிவு பண்ணணும் எது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்னா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் ஸ்பெஷல் ஆக்ட், அது 5 வருடம் வரைக்கும் தண்டனைக்கு அலௌடு. ஆனால் யார் புகார் கொடுக்கலான்னா நீங்களும் நானும் புகார் கொடுக்க நமக்கு அனுமதி கிடையாது. அரசாங்கம் மட்டும்தான் அதில் புகார் கொடுக்க முடியும். அந்த சட்டத்தில் எப்படி கொடுப்பாங்க? அவங்களே தானே, இப்போ அவங்களோட ஐஏஎஸ் ஆஃபீஸரே தானே இதில் இன்வால்வ்டாக இருந்திருக்கிறாங்க. இப்போ கொடுக்கணும் அவங்க. அதனால தான் இது ஒரு ஊழல். இது வெறும் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸோடைய வயலேஷனை மட்டும் பார்த்துட முடியாது, இது ஒரு ஊழலும் கூட. ஊழல் சட்டத்தின் கீழே யார் வேணாலும் புகார் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கலாம், நான் கொடுக்கலாம், எல்லாரும் கொடுக்கலாம். இது ஒரு ஃப்ராடும் கூட. ஐபிசி கீழே மக்களுடைய இவ்வளோ பெரிய ரிசோர்ஸஸை ஃப்ராட் பண்ணிருக்கிறாங்க, சீட் பண்ணியிருக்கிறாங்க. ஐபிசி செக்ஷனில் இதை போட முடியும், இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் போட முடியும். அதனால தான் இந்த சட்டத்தின் கீழே நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை. இது இதோடைய ஒருவர் எனக்கு ரொம்ப நல்லா பதில் சொன்னார். நான் திருநெல்வேலிக்கு போயிருக்கும்போது அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் ஒரு 2-3 பேர். அப்போ தான் இந்த சாண்ட் இது நடந்த உடனே இந்த மாதிரி இடி வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு. அவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு, எப்பா இந்த வெட்டி எடுக்கிறதெல்லாம் எங்கே போகுது? அதானி போர்ட்டுக்கு போகுது கட்டுறதுக்கு, இடி வருமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதுதான் இதற்கான ஒரு பதிலாகவும் இருக்கும். வரணும் இந்த மாதிரி இடியெல்லாம் விசாரிக்கிறதுக்கு. ஆனால் இதில் அதானி போர்ட்டுக்கு போவதனால அவர்கள் வருவார்களா? இந்த கல்லெல்லாம் எங்கே போகுதுன்னா அதானி போர்ட்டு விழிஞ்சம் போர்ட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அப்படி இருந்தால் இடி வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அப்பாவோ அழுத்தம் கொடுப்பதற்கான காரணம் என்னங்கிறது அவர் தான் சொல்லணும். அதுதான் நாங்களும் கேட்குறோம். நீங்கள் ஒரு எம்எல்ஏ, மக்களுடைய பிரதிநிதி, மக்களுக்காக நீங்கள் பேசணும். நீங்கள் ஏன் அவர் எப்போ தரப்பாருன்னு கலெக்டர் சொல்லட்டும்னு சொல்லி ஒரு பப்ளிக்ல தயவு செஞ்சு அந்த வீடியோ கொஞ்சம் போடுங்க. அந்த ஸ்டேட்டுடைய சப்போர்ட் இல்லாமல் இப்படி நடக்க முடியும்? ஏன்னா இது ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும். ஜெயகாந்தன் இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாருன்னு ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் போது அதற்கு மேலே இருக்கக்கூடிய செக்ரட்டரிகளுக்கும் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் தெரியாமல் இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ரெண்டாவது, நாம் எடுத்திருப்பது ஒரே ஒரு மாவட்டம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு மாவட்டம். தூத்துக்குடி இருக்கு, கன்னியாகுமரி, இந்த மாதிரி பல மாவட்டங்கள்ல. கொஞ்சம் இந்த வீடியோவை மட்டும் பார்த்துருவோம். ரெடியா இருக்கா வீடியோ? ஆஃப் பவர்ல அது கொஞ்சம் போடுங்க. வந்துருமா? ஒரு நிமிஷம் வந்துருமா?
ஆடியோ வந்துமா? ஆரம்பத்துலேருந்து போடுங்க. அங்கே தான். ரைட், ஓகே. இது ஞான திரவியம். ஸோ நீங்களே பார்த்துருக்கிறீங்க. ஸ்டாப் ஸ்டாப். லைட் போட்டு ஸோ நீங்களே பார்த்தீங்க. அவர் அப்பாவை வந்து ஒரு வாட்டி கேட்குறாரு, அப்புறம் அவர் சொல்லலை, திரும்ப அவர் சொல்கிறாரு. அவர் சொல்ல தேதி எப்பைக்குள்ளே ஆகணும்னு சொல்லுங்க அப்படின்றாரு. அடுத்தது ஞான திரவியம் 50,000 பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணி திறக்க சொல்லுங்கள், எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி அழுத்தம் கொடுக்குறாருன்னு நேரடியாக நீங்கள் பார்த்தீங்க. அப்போது இதை தான் இன்றைக்கி வந்து அங்கே நடந்து இந்த அழுத்தத்துடைய ப்ரூஃபையே நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. எப்படி வந்து ஆட்சியர் அவர் விஷ்ணு வந்து ரொம்ப ஐ திங்க் எண்ட் ஆஃப் த இதில் அவரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு பிப்ரவரி மாதம் அவர் அந்த இடத்துலேருந்து மாறிட்டார். இந்த ஆர்டர்லாம் போட்டு குவாரிகள் எல்லாம் ஓப்பன் செய்த பிறகு அவர் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு விட்டார். ஸோ இதுதான் அங்கே நடந்திருக்கு. இல்லை, இந்த ப்ரொசீடிங்ஸ் போடுவது அவர் ஜெயகாந்தனே ஹியரிங் நடத்திருக்கூடாது. அவரே சட்டவிரோதமாக தான் நடத்துறாரு அந்த ஹியரிங். அவருக்கு அப்பீல் ஹியரிங் பண்ணுறதுக்காக பவரே கிடையாது. செகண்ட் அப்பீல் தான் அவர்கிட்ட வர முடியும். ஸோ அவரே சட்டவிரோதமாக தான் பண்ணியிருக்கிறாரு. இதில் மிக முக்கியமான கேள்வி என்னென்னா, இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா திருநெல்வேலியில் அந்த ஆக்சிடெண்ட் எல்லாருக்கும் தெரியும். மினிஸ்டர்லேருந்து எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த நேரத்தில். அப்போது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் குவாரிகளை மீண்டும் ஓப்பன் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் அது ஜெயகாந்தனுடைய அளவில் மட்டும் எடுத்திருக்க முடியும் அப்படின்னு நான் நம்பலை. கண்டிப்பாக அது மாநில அளவில் அமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. நானும் அதான் அப்போது அதில் துரைமுருகனுடைய ரோல் என்ன, அவர் வந்து என்ன பங்கு, இந்த 700 கோடி ரூபாய் இவ்வளோ பெரிய கொள்ளை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். அதனால தான் அவருடைய பேரையும் நாங்கள் வந்து விசாரணை செய்யுங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நிர்மல்ராஜ் வந்து அந்த இன்ஸ்பெக்ஷனை ஆர்டர் பண்ணதே மேலே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. இவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்பெக்ஷனை செய்து எவ்வளவு சட்டவிரோதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு கேஷ் கவ் பொலிட்டீஷியன்ஸ்க்கு. சட்டவிரோதமாக அவங்க எவ்வளோ பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பணம் வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு கேஷ் கவ்வை அவர் நிர்மல்ராஜ்ங்கிற ஐஏஎஸ் மிகப்பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறார். ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் போட்டு ஒவ்வொரு குவாரியும் எந்த அளவிற்கு எவ்வளோ கனமீட்டர் சட்டவிரோதமாக அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவர் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அதன் விளைவு தான் நம்ம இல்லை, கண்டிப்பாக இது சட்ட ரீதியாக தான் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ நீங்கள் இவென்ச்சுவலி இன்னைக்கு வந்து நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுக்குறோமே தவிர லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த எஃப்ஐஆர் இப்போ கடந்த 6 மாதத்தில் அவங்க 3 எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு ஏன்னா அந்த ப்ரையர் அப்ரூவல் அரசாங்கத்துக்கிட்டேருந்து அனுமதி வாங்கினா தான் அவங்க எஃப்ஐஆர் போட முடியுங்கிறதுனால அரசாங்கம் அனுமதி கொடுக்காம வச்சிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க.
எது கேட்டாலும். அப்போது இன்றைக்கி எதுவுமே வந்து இன்றைக்கி திருடங்கையிலே சாவிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டே முதல்ல அனுமதி கொடுத்தா தான் விசாரணையை துவங்க முடியும்னு ஒரு சட்டம் 2018 பாராளுமன்றத்தில் இயக்கப்பட்டு. அப்போ இந்த மாதிரியான ஒரு சட்டத்தின் கீழே இவங்க கண்டிப்பாக விசாரணை நடத்த ஆரம்பிப்பதற்கே வாய்ப்பு கிடையாது. நாங்கள் இன்றைக்கி 25 புகார்களில் ஒவ்வொன்றா புஷ் பண்ணி 4 தான் எஃப்ஐஆர் ஆயிருக்கு. இப்போ நீதிமன்றத்துக்கு இன்னொன்று போனோம், அதில் வந்து 6 மாதத்துக்குள்ளே முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடுத்தது ஒன்று போயிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொன்றும் நீதிமன்றத்துக்கு போய் தான் எஃப்ஐஆருக்கே கொண்டு வர முடியுது. இன்றைக்கி வந்து அவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி முறை தான் நடந்து கொண்டு இருக்கு. ஆமாம், கடந்த இது எல்லாம் நான் சொல்வதும் பெரும்பாலும் அதிமுகவுடைய ஊழல். அதிமுக ஊழலின் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறது திமுக. ஆமாம், அந்த 25ல் மேபி 22 கம்ப்ளைண்ட்ஸ் அந்த டைமில் ரிஜைமில் கொடுத்தது தான் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஒரு 3-4 கம்ப்ளைண்ட் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு இந்த ரிஜைமில் ஒரு 6-7 கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம் இது வரைக்கும். பரங்கிமலை, பள்ளிக்கரணை, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், கரூர் இந்த மாதிரி ஒரு 5-6 கொடுத்துருப்போம். அப்போது கடந்த ஆட்சியில் கொடுத்ததோடைய புகார்கள் வந்து இன்றைக்கி நிறைய எஃப்ஐஆர் ஸ்டேஜில் பஸ் ஷெல்டர் ஊழல் எஃப்ஐஆரே போடலாம்னு ப்ரையர் அப்ரூவலே கொடுத்து ஓரலாக நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையே எஃப்ஐஆர் போடக்கூடாங்க, என்கொயரிலாம் முடிச்சிட்டாங்க, எஃப்ஐஆருக்கும் அப்ரூவல் வாங்கியாச்சு, ஆனால் ஓரலாக நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி பல ஊழல்கள். ஸ்மார்ட் சிட்டி ஊழல் முதலமைச்சரே சொன்னார். ஸ்மார்ட் சிட்டியில் வந்து நாங்கள் வந்து திராவிடர் கமிட்டி அமைப்போம் எல்லாம் சொன்னார். எங்களுடைய புகாரில் ஸ்மார்ட் சிட்டி ஊழலில் எஃப்ஐஆர் பதிவு நீதிமன்றமே அடுத்த ஸ்டேஜுக்கு போங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் அமைச்சிருக்கிறாங்க, கார்த்திகேயன் ஐஎஸ்கிட்டே அமைச்சிருக்கிறாங்க. அவர் தான் மாநகராட்சி ஆணையராக இருந்தபோது அந்த ஊழல் நடந்தது. அவர் எப்படி அனுமதி கொடுப்பார்? ஏன்னா அவர்கிட்ட அனுமதி வாங்கினா தான் எஃப்ஐஆர் போட முடியும். இதான் சட்டம். இங்கே சப்போர்ட் பண்ணல. இல்லை, நாங்கள் வந்து இந்த புகார்கள் தொடர்பாக தொடர்ந்து அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டு தான் இருக்கோம். சீஃப் மினிஸ்டருக்கு நாங்கள் எழுதி கொண்டே தான் இருக்கோம். இப்போ நான் சமீபத்தில் கூட அதானி ஊழலில் நீங்கள் அப்ரூவல் கொடுங்க. 1 வருடமாக நிலக்கரி இறக்குமதி ஊழலில் இந்த நிலக்கரி இறக்குமதி ஊழலுக்காக 2018 நான் முதலமைச்சரை போய் பார்த்தேன். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதை தான் வந்து நிறைய பேர் வந்து இவங்க டிஎம்கே, நாங்கள் வந்து எல்லா அரசியல்வாதியும் போய் பார்த்துருக்குறோம், எல்லாமே எதிர்கட்சியும் போய் பார்த்துருக்குறோம், ஆளுங்கட்சியும் போய் பார்த்துருக்கோம். அதுக்கு நான் தங்கமணியும் போய் மீட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாலின் அவர்களை சந்தித்த போது 2018 சொன்னார், அதிமுக நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுனால் கண்டிப்பாக அதானி மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னாரு. 1 வருட காலமாக அப்ரூவல் லஞ்ச ஒழிப்புத்துறை நாங்கள் விசாரிக்கணும், அரபர் கொடுத்துருக்கிற இந்த புகாரில் முகாந்திரம் இருக்குது, நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. 1 வருட காலமாக அதானி ஊழல் மீது அப்ரூவல் கொடுக்காம திமுக அரசு வச்சிருக்கிறாங்க. இதான் நிலைமை. நாம் வந்து வெளியில் பார்க்குற ஐடியாலஜிக்கல் ஃபைட்டுக்கும் உள்ளுக்குள்ளே நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இல்லை. இது ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ட்ரெண்ட். நீங்கள் வந்து இதுக்கு பேர் ஒரு டெட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கடைசியில் எவ்வளோ வேணாலும் ஊழல் செய்யலாம், நிறைய அது அவங்க வந்து பெருசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்கிறாங்கிறதுனால அவங்க மேலே நடவடிக்கையே எடுக்க முடியாத ஒரு நிலை கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்க டிக்டேட் பண்ணுறது தான் டேர்ம்ஸ். அது அதானியாக இருக்கட்டும், அம்பானியாக இருக்கட்டும், யாரை வேணா இருக்கட்டும். பட் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு சமூகம் போய்விட்டது என்றால் நம்ம எல்லாரும் எந்த நடவடிக்கையும் அவங்க மேலே எடுக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு அவங்க கையில் போர்ட் இருக்குது, நாளைக்கு அவங்க கையில் இது இருக்குது, அது இருக்குன்னு நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போது அவங்க எவ்வளோ வேணால் சட்டவிரோத வேலைகள் செய்யலாம். அப்போ அதனால் கடைசியில் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான். திருநெல்வேலியில் அவங்க ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட கடந்த 1 வாரமாக கூட அந்த காவல் கிணறுல ரூரல் ரோடுக்குள்ளே வண்டிகள்லாம் வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மற்றபடி பெரிய அளவில் அரசியல் கட்சிகள் பெருசாக பண்ணுற மாதிரி தெரியல. இது சைலண்டாக இருந்தால் ஆதரவாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஆமாம், இது குவாரிகள் போன ஆட்சியிலேருந்து நடக்கக்கூடிய குவாரிகளும் இருக்குது. இந்த இதில் கொடுத்ததும் நிறைய குவாரிகள் இருக்குது. நன்றி. நாகர்கோவில் மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி மட்டும் இல்லாமல் வள்ளியூர் நாகர்கோவிலையும் அந்த மாதிரி மைனிங் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போது நாகர்கோவிலை பார்த்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டி வந்து வேறு. ஸோ இது வந்து பார்ட்டி வேதெல்லாம் எல்லாருமே பண்ணுறாங்களா? நீங்கள் அங்கே ஏதாவது இன்னும் கன்னியாகுமரியில் நம்ம பார்க்கல. நாங்கள் இன்னும் சில மாவட்டங்களும் பார்க்க இருக்கிறோம். ஆனால் வந்து அங்கேருந்து மட்டும் இல்லை, கன்னியாகுமரி மட்டும் இல்லை, இன்னும் சில மாவட்டங்கள்லேருந்தும் புகார் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த மாதிரி இப்போ நீங்கள் திருப்பத்தூர்,
இந்த மாதிரி பல இடங்களில் வந்து மழையே காணாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்கள்லேருந்து புகார்கள் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக முதல்வர் இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணணும். இன்றைக்கி நம்ம வந்து அல்டிமேட்லி திரும்ப நாங்கள் முதல்வர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம எல்லாருமே முதல்வர் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்க, உங்களுடைய துரைமுருகன் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு தான் நம்ம கேட்டாங்க, வேறு வழியில். ஸோ அதை கேட்போம். அது இல்லாத பட்சத்தில் நம்ம நாளைக்கு நீதிமன்றமும் போய் இதில் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அவர் நடவடிக்கையை தடுக்காமல் இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். அவர் டிவிஎஸ்சி இப்போ பண்ணுறேன்னு சொன்னால் அதை தடுத்து நிறுத்தாமல் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா கூட டிவிஎஸ்சி பண்ணுவாங்க. அவ்வளோதான் நான் கேட்குறேன். தேங்க்யூ.